மா நம்ம சப்பாத்தி ரெடி ஆச்சா? வைங்க. ரெடி ஆச்சு போ, ரெடி ஆச்சு. வாங்கத்தே. நைட்டு டிப்பன் நம்ம வீட்டில். நைட்டு டிப்பனை பகலில் தான் உங்களுக்கு போட முடியும். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டிப்பன்ட்டு பார்ப்போம். முடியாங்க. இந்த பார்த்தியல சப்பாத்தி. எங்கள் வீட்டில் சப்பாத்தி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள்லாம் என்னென்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை செஞ்சு சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துருவோம். குருமா அது இதுலாம் கிடையாது. மத்தியானம் தேங்காய் துவையல் அரைச்சில்ல, புளி ரசம் வச்சு தேங்காய் துவையல், அதையே சட்னியை உருவாக்கிட்டேன் கொஞ்சோண்டு தண்ணியை கலந்து. அதுக்கப்புறம் இந்த நெடக்கடலை பருப்பு சட்னி இதுதான். ஆமாம், பெரிய குருமா அப்படிலாம் இல்லை. இருக்கிறத சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். நம்ம வீட்டு சமையல் தானே, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். ஆடம்பரமாக சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. புளி ரசம் வச்சது மிச்சம், சுண்டை வச்சு வைப்பேன், நானே சாப்பிட்டுக்கிருவேன். வாங்க வெளியில் சீமாப்பா உட்காந்துருக்காரு, கூட இருந்து எடுத்துருக்கோம். அது ஆயிடுது அதுக்குதே. வாங்க சீமாப்பா போய் கொடுப்பேன். இது ஏம்மா பூஜா, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வா. தண்ணியை வந்துட்டு அதை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, உரண்டா துணி உதுக்கி இது பண்ணி வச்சுருக்கேன். வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து துணி துவைக்க முடியாது. இப்படி தான் சனி ஞாயிறுகளில் துணியை துவைச்சிக்கிறது. சாப்பிடுங்கப்பா சப்பாத்திப்பா. ஏப்பா இது உனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்துக்க பூஜா. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்க்கணும். இறங்கி அம்மா வந்து வேலை பார்க்க முடியாது. நான் துணியை வேற துவைக்கணும். ஒரு அண்டா நிறைய ஊற வச்சுருக்கேன் மக்களே. ஊற வைக்கிறது வாளி ஈழில் ஊற வச்சா பத்தாதுண்டு. பூரா வாஷிங் மிஷின் இல்லாமல் கைட்டு தான் துவைச்சிக்கிட்டு கிடைக்கேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? வாரத்தில் ஒரு நாள் தான் துவைக்கிறது. வாரத்தில் 2 நாள் துவைப்பேன். புதன்கிழமை ஒரு நாள் துவைப்பேன், அப்புறம் சனிக்கிழமை ஒரு நாள் துவைப்பேன். இடையில எப்படியாவது நல்லா டைம் கிடச்சுன்னா துவைப்பேன். இல்லைன்னா துவைக்கிறது போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். வியாபாரம் மொத்தம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இதாகிக்கிறது. சரி பார்த்துட்டு என்ன லைக் போடுங்க. எடுத்துகிட்டு போறியாத்தே போதுமா? உனக்கு அந்த சட்னி தான் ஊற்றிருக்கா, எந்த சட்னி ஊற்றிக்கிறியா? பொரியலை சட்னி சாப்பிடு போ.